பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமீன். ஈசாக்கோட நாட்களில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டானது. பஞ்சத்தினால இடம் விட்டு இடம் மாறி போக வேண்டிய சூழ்நிலை உண்டாச்சு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பஞ்ச காலத்திலும் நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். பஞ்ச காலத்துல தன்னோட நிலத்துல அவர் விதை விதைத்தார், 100 மடங்கு பலனை அடைந்தார். அதுதான் எல்லாருக்கும் ஆச்சரியமே. இது பஞ்ச காலம், எங்கேயுமே விளைச்சல் இல்லை, மழை இல்லாத சூழ்நிலையும் வேற. ஆனா இவருடைய வயல்ல மட்டும் எப்படி 100 மடங்கு விளைந்தது. அதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். உங்க வாழ்க்கையிலும் கூட இது பஞ்ச காலமா இருக்கலாம். வருமானத்துக்கு வழி இல்லை, வேலையில நெருக்கம், சூழ்நிலையை பார்த்தா பல பிரச்சனை. இந்த சூழ்நிலையில நான் எப்படி வாழ்றதுன்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார், நான் கூட இருப்பேன், உன் கூட நான் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் கூட இருந்தா போதுங்க, எல்லா காலத்திலும் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். பஞ்சங்கள் பாதிக்காது, இயற்கை சீற்றங்கள் பாதிக்காது. அதற்கு மத்தியிலும் ஆசீர்வாதம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில கூட இது மாதிரி பஞ்ச காலம், நெருக்கடியான காலமா இருக்கலாம். என்ன செய்யணும்னு தெரியாம நீங்க தடுமாறி கொண்டும் இருக்கிறீங்களா? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், மகளே பயப்படாத, மகனே பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் கூட இருந்தா மட்டும் போதும். இதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. அவருக்கு பிரியமில்லாத எதையுமே நான் செய்திடக்கூடாது. இதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஈசாக்கு ஆசீர்வதித்த ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, நீங்க என் கூட இருந்து என்னை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. அதன்படியே என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.